பாக்யாவோட குடும்பத்துக்கு வந்த சோதனை, கதறி அழுற ஈஸ்வரி, ஒன்று சேருற இனியாவும் ஆகாஷும், இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இனியா கோபிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்போ பாக்யாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் நிதிஷ் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் கோபி இனியாவுக்கும் தெரிஞ்ச நிலையில இனியாவை கோபி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. பாக்யா, இனியா, கோபின்னு சொல்லி 3 பேருமே வீட்டுக்கு வந்து குழப்பத்தில் இருந்தப்போ ஈஸ்வரி என்னாச்சு, எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இனியாவை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்த, புகுந்த வீட்டிலேருந்து சொல்லாமல் இப்படி அடிக்கடி வரக்கூடாது, வீட்டில் போய் விட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி கோபி கிட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே கோபி, இனியாவோட வீடு இனி இதுதான், வேற எங்கேயும் அவள் போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் ஈஸ்வரி எதுக்காக இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கோபமாக கேட்குறாங்க. அந்த நேரத்தில் பதற்றமாக வந்த செழியன் டிவியை போட்டு காமிச்சு அதில் வர செய்தியை ஈஸ்வரியை பார்க்க வைக்கிறாரு. அதை பார்த்த அதிர்ச்சியான ஈஸ்வரி, இதெல்லாம் உண்மையாக இருக்காது, நம்ம எல்லாரும் சம்மந்தி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கு பாக்கியா, நான் ஏற்கனவே பார்த்து பேசிட்டு வந்துட்டேன், நிதிஷ் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொன்னதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இனியா அண்ட் கோபி எல்லா உண்மையுமே சொல்லி எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுறாங்க. இதனால் ஈஸ்வரி கதறி அழுதுகிட்டு இடிஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாக்கியா, இதை இப்படியே விடக்கூடாது, சுதாகர் வீட்டில் போய் நான் கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கிளம்புறாங்க. கூடவே கோபியும் கிளம்புன நிலையில், என்னை ஏமாற்றி ஹோட்டல் அபகரித்த மாதிரி, அப்போ சும்மா பார்த்துட்டு இருந்த மாதிரி இப்பயும் இதுலேயும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க, இதுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் கிட்ட பாக்கியா சவால் விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த வகையில் இனி சுதாகர் வீட்டுக்கு இனியா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிதிஷை விவாகரத்து செஞ்சுட்டு வேலையில் கவனம் செலுத்துகிற இனியாவுக்கு பக்கபலமாக ஆகாஷ் வந்து நிற்க போகிறாரு. அதனால் கடைசியில் ஆகாஷும் இனியாவும் தான் ஒன்று சேர போகிறாங்க. ஸோ இனிவே இனி அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.